நாம் ஆராதிக்கிற மெய்யான தேவன், இந்த தேவன் யாரு, இவருக்கும் இந்த உலகத்துக்கும் என்ன தொடர்பு, இவருக்கும் மனிதர்களுக்கும் என்ன தொடர்பு, அவர் அறிந்து கொண்டு ஆராதிக்கும் போதுதான் அந்த ஆராதனை ஒரு உண்மையான ஆராதனையாக அது வெளிப்படுகிறது. சுத்த பவுல் அப்போஸ்தலர் அந்த அத்தேனே பட்டணத்துல மார்ஸ் மேடை அப்படின்னு ஒரு இடத்தை பார்க்கிறார், ஒரு பலிபீடம். அதுல ஒரு வார்த்தையை பார்க்கிறார், அறியப்படாத தேவனுக்கு என்று. அப்ப அந்த தேவனை அவர்கள் அறிந்திருக்கவில்லை, ஆனால் ஏதோ ஒரு அச்சத்துல, ஏதோ ஒரு நம்பிக்கையில அவைகளை ஆராதித்து வருகிறார்கள். அப்பொழுது அவர் தன்னுடைய செய்தியை முதல்ல எப்படி ஆரம்பித்தார் என்றால், அநேக இடத்துல அறியப்படாத தேவனுக்கு என்று பல ஆராதனை பீடங்கள் இருக்கிறத பார்த்தேன். நான் இன்னைக்கு அறியப்படாத தேவனை அல்ல, நாம் அறிந்திருக்கிற தேவனை உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஆரம்பித்தார். இதுதான் இன்னைக்கு பலருடைய நம்பிக்கை. அவர்களுக்கு அந்த தேவர்களை பற்றி என்னன்னு தெரியாது. நாம் ஆராதிக்கிற மெய்யான தேவன், இந்த தேவன் யாரு, இவருக்கும் இந்த உலகத்துக்கும் என்ன